நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்து கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இது தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் 28 முதல் செப்டம்பர் 3 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்த நட்சத்திரம், சித்திரை 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு. இப்பொழுது புத பகவான் சிம்மத்தில் குரு பார்வையில் இருக்கிறார், 12ஆம் வீட்டில் இருக்கிறார். இந்த கன்னி ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது மிக மிக சிறப்புங்க. குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறார். குடும்பத்தில் ஒரு நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. நல்ல பணவரவு, பொருள் வரவு கிடைக்கப் போகிறது. வருமானம் இரட்டிப்பாக போகிறது. வீட்டில் விருந்தினருடைய வருகையாலும் நண்பர்களுடைய வருகையாலும் வீடே ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். குடுக்கல் வாங்கல் மிக சிறப்பாக செய்யலாம். ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இது முன்னேற்றகரமான ஒரு வாரம். ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க. உங்கள் தேக ஆரோக்கியம் கூட சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம் அப்படின்ற அதிபதி செவ்வாய் ராசியில் வந்திருக்கிறார். இப்போ நீங்கள் எடுக்கின்ற எந்த முயற்சியாக இருந்தாலும் சக்ஸஸ் ஆகும். நீங்கள் என்ன முயற்சி எடுக்க போகிறீங்க? அவர் 4ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்ப்பார். 4ஆம் வீட்டை குருவும் பார்க்குறார், தனுசுவை. அப்போது நீங்கள் வீடு வாங்க, மனை வாங்க, வீடு கட்ட, ஃப்ளாட்டு வாங்க, இப்படி பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். 4ஆம் இடம் மிக சிறப்பாக இருக்கிறது. மாத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். அதே நேரத்தில் வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல சவாரிகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியத்தை பெறப்போகிறீர்கள். படிக்கின்ற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. அவங்க உள்நாட்டு கல்வியாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் போய் கல்வி பயின்றாலும் சரி, ஆராய்ச்சி கல்வி எதுவாக இருப்பினும் உயர்கல்வி படிக்கும் பிள்ளைகள் ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சுகஸ்தானம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. இந்த கன்னி ராசி அன்பர்கள் இந்த வாரம் மிக மிக சுகவாசிகளாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார், ஆனால் வக்ரகதியில் இருக்கிறார். இப்போ வக்ரகதியில் இருக்கிறதால கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். வக்ரகதின்னா அவர் அந்த வீட்டு பலனை செய்ய மாட்டார், முன் வீட்டு பலனை செய்வார். என்னங்க சுகமாக இருப்பேன்னு சொன்னீங்க, நான் டென்ஷனாக இருக்கேன், ஓடிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி சனி பகவான் கொஞ்சம் அலைச்சலை தருவார். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது. சனி பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு 6ஆம் இடம் அப்படின்னும் பொழுது 6ஆம் இடத்து அதிபதியும் சனி பகவான் தான் 5ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு, வக்ரகதியில் இருக்கார். 7ஆம் இடத்து அதிபதி குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கார். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள். எப்படி அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க, இல்லை வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய அமைப்பு இருக்கும். மொத்தத்தில் மனைவி அல்லது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம், நல்லதே நடக்கும். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. மற்றபடி உங்களுக்கு 2க்கும் 9க்கும் உடையவர் 11ஆம் இடத்தில் மிக மிக சிறப்பாக இருக்கிறார். அப்போ அதனால தான் சொன்னோம், பொருளாதாரத்தில் உங்களுக்கு அளவு கடந்து வருமானம் வரும், சேமிப்பும் தங்கும், செலவுலாம் போய் சேமிப்பில் இருக்கும் அப்படின்னு.
ஏன்னா 2க்கும் 9க்கும் உடையவன் 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். லாபம் மட்டுமல்ல, எண்ணிய செயல் ஈடேறுதல். அப்போது பெண்களால் அனுகூலம், பெண்களால் ஆதாயம் நிச்சயமாக ஏற்படும். அதில் குறிப்பாக கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. வாய்ப்புகள் தேடி அலையக்கூடியவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். கிடைச்சி நல்லா அட்வான்ஸ் வாங்கி வேலை பார்ப்பீங்க. 12ஆம் இடத்தில் சூரியன் புதன் இருந்து குரு பார்வையில் இருக்கிறார்கள். அப்போ தந்தையால் செலவினங்கள் ஏற்பட்ட போதிலும் குறை ஒன்றும் இல்லை. மற்றபடி சுப செலவுகள் தான் ஏற்படும். தாய்மாமன் வழியில் கூட செலவினங்கள் வரலாம். இருந்த போதிலும் உங்களுக்கு குரு பார்வை இருப்பதால் கல்விக்காக செலவு பண்ணுவீங்க. அது கூட சுப செலவு தான். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரம். அதில் கலைத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு உங்களுக்கு இந்த வாரம் களை கட்டுங்க. சூப்பரான ஒரு வாரங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாளை சேவியுங்கள், சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.